ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற மார்கன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டைலிஷாக எடிட்டிங் பண்ணக்கூடியவரான லியோ ஜான் பால் இந்த மார்கன் படத்து மூலமாக டைரக்டராக அறிமுகமாகிறாரு. இப்படிப்பட்ட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு ஒரு கிரிப்பிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை உருவாக்கியிருக்காரு. இதில் ஐடென்டிக் மெமரி, சிதறலோட சக்தின்னு ஒரு அதீத ஃபேண்டஸோட கலந்து கதையை சுவாரஸ்யமாக்கியிருக்காரு. இதோட கதையில் கொலையான விக்டிம்ஸை ஒரு விவரிக்க முடியாத கருப்பு தோலோட கில்லர் விட்டு போகிறான். இந்த மாதிரி விசித்திரமான கேஸில் இன்வால்வ் ஆன ஏடிஜி துருவுக்கு இன்னொரு ஸ்டேட்டில் அதே மாதிரியான மர்டர் நடந்திருக்குன்னு தெரிய வருது. உடனே அங்க போய் விசாரணையில இறங்க ஒரு ஸ்விம்மரா இருக்க தமிழறிவு மாற்றான். அவனும் யாருக்கும் இல்லாத ஒரு மெமரி பிளே பேக் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆற்றலோட இருக்கிறான். அவன் தான் கில்லரோ? அப்படி இருந்தா எதுக்காக தோலை கருப்பாக்குற மருந்தை பயன்படுத்துறான்? என்ன மோட்டிவா இருக்கும்ன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த படத்துல பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கிறிஸ்பாவும் ஃபாஸ்ட் பேஸ்டாவும் த்ரில்லர் மோட்லயே இருக்கு. சின்ன சின்னதா டிவியேஷன் இருந்தாலும் கதையை விட்டு தான் டிராவல் ஆகுது. ஓப்பனிங் 20 நிமிஷம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இடத்துல கதை அஜய் தேவ்கன் கேரக்டர்ல வந்து நிக்குது. அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. ஆனா டைரக்டர் அவரோட பவர்ஸ் ஒரு கருவியை வச்சு இன்வெஸ்டிகேஷனை முடிக்காம அதை வச்சு மீதி படத்தையும் ஓட்டியிருக்காரு. ஆனா யார் கொலையை பண்ணிருப்பான்ற விஷயத்தை ரிவீல் பண்ணாம கடைசி வரைக்கும் கொண்டு போனது நல்லா இருக்கு. அஜய் தேவ்கன் டெபு படத்திலேயே ஒரு புதிரான கேரக்டர்ல வந்து இம்ப்ரெஸ் பண்றாரு. விஜய் ஆண்டனி ஹீரோயின்ஸ் எல்லாம் பெருசா இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை ரிஸ்ட்ரெயின் மேனர்ல கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது கதைக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. செகண்ட் ஆஃப் இன்னும் கிரிப்பிங்கா இருக்கு, எதிர்பாராத ட்விஸ்டிங்களோட. மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எலிமெண்ட்ஸை நுட்பமா உள்ள நுழைச்சதால வேற டைமென்ஷன் கிடைக்குது. இப்படி இருக்க இது விஜய் ஆண்டனியோட போலீஸ் கேரக்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு கேட்க வைக்குது. இதுல ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, அவங்க இஷ்டத்துக்கு கதையை கொண்டு போனாலும் சலிப்பு வரல. ஏன்னா அப்பப்போ ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி ஃப்ளோவை கொண்டு போயிட்டாங்க. இதுல அந்த கிரைமுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் நம்ப முடியாது கொடுத்துருக்காங்க. கூடவே ரேசிசத்துக்கு ஒரு புதிய கோணத்தையும் கொடுக்குறாங்க. என்ன ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜை சொல்ல வரதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இதுல சொன்ன விஷயத்தோட பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கலாம். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த கதையில ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மேல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஸ்டக் ஆகலன்னா, மேலும் லாஜிக் ஃபிளாஸ் மேல கவனம் செலுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல சாலிட் த்ரில்லரா அந்த படம் அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் மார்கன் ஒரு நல்ல சுவாரஸ்யமான படம். இதுல வர சப்ஜெக்டும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். அதனால இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை விரும்புறவங்களுக்கு இது நிச்சயமா பிடிக்கும். ஸோ தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.